ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துருக்கிறது பால்ஸ் அக்வாட்டிக்ஸ். கைஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ஃப்ளவர் ஆன் வாங்கி க்ரூம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளவர் ஆன் வாங்கி வளர்க்கலாம், அகெயின் ஃப்ளவர் ஆன் க்ரூமிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நம்மக்கிட்ட இந்த ஒரு பழைய டேங்க் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வாட்டர்லாம் நல்லா நம்ம கண்டிஷன் பண்ணியிருப்போம் இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃபில்டர் ஒன்று நம்ம செட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்து ஒரு பழைய டாப் ஃபில்டர் தான். இது பழைய ஃப்ளவர் ஆன் நம்ம முன்னாடி வளர்த்த ஃப்ளவர் ஆன் யூஸ் பண்ணுது. ஆனால் இந்த இன்டர்னல் சம்பு மோட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்ஓ வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பாதி ஆர்ஓ வாட்டர், பாதி பார்த்தீங்கன்னா நம்ம போர் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டோட்டலாகவும் நம்ம ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பிஹெச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்கிடும். ஸோ அதனால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே கண்டிஷனாக இருக்கும் வாட்டர் எல்லாமே. அண்டு இப்போ நம்ம வாங்கியிருக்க ஃப்ளவர் ஆன் பார்த்திங்கன்னா ஒரு இங்கே பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா GBKMR தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு வருது. பட் ஆனால் ஜெண்டர்லாம் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல, மேலாக ஃபீமேலாக எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த ஷாப்கீப்பரே என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேல் ஃபீமேல்லாம் இதுக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்மளே குத்து மதிப்பாக ஒரு ஃப்ளவரான செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது GBKMR, ஆனால் ஃபேடாக ஆரம்பிச்சிருக்கு இந்த சைஸ்லேயே. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக இது டப்பே பார்த்தீங்கன்னா குட்டி டப்பு தான் இது. ஸோ அதுவே இவ்வளோண்டா இருக்குன்னா பார்த்துக்கோங்க நம்ம எந்தளவுக்கு சின்னதாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதை விட நம்ம சின்னதாலாம் வாங்கி நம்ம க்ரூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் என்ன ஒன்றுனா நம்மளுக்கு டைம் ரொம்ப இதுவாகிடுச்சு, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ திருப்பி பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அதையும் க்ரூமிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கண்டிஷன் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேங்க் சைஸை நான் சொல்லிடுறேன். டேங்க் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 ஃபீட் டேங்க் தான். இப்போதைக்கு 2 ஃபீட் டேங்க்கில் வைக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஃபிஷ்ஷு பெருசாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டேங்க் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 90 சென்டிமீட்டர் டேங்காவது கொடுக்கணும், அதாவது 3 ஃபீட் டேங்காவது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டிஷனான அந்த இதில் இருக்க அந்த சால்ட் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாவே அதெல்லாம் சக் பண்ணி இழுக்குது இந்த இன்டர்னல் ஃபில்டர். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இது ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த ஃபிஷ் ரிலீஸ் பண்ணுற வீடியோவே நான் இதுலேயே அப்படியே அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரே இடத்துல அந்த மோட்டர் பின்னாடி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெளியே வாட்டர் கண்டிஷனுக்கு ஓரளவுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே இப்போது ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு, நல்லா ஆக்டிவாகவே இருக்குது சொல்லப்போனால். அண்டு இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அகெயின் மோட்டர் பின்னாடி போயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இது மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன் பக்கத்துலேயே நின்று. இது மேலாக இல்லை ஃபீமேலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் பார்த்திங்கன்னா கலர்லாம் இப்போ நல்லா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. GBKMR அப்படின்றதால இப்போயே நல்லா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தலையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மார்க்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிளாக் மார்க்ஸ் மெயினாக வரும், எப்போ வரும் அப்படின்னா ஃபிஷ்ஷு ஃபேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த பிளாக் மார்க்ஸ் அப்படின்றது வரும். ஸோ இப்போயும் பார்த்திங்கன்னா அது நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நல்லாவே அடாப்ட் ஆகிட்டுருக்கு டேங்க்குக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும்.
ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தயவுசெய்து செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். இது மேலாக இருக்குமா இல்லை ஃபீமேலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீமேலாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம நல்லா க்ரூம் பண்ணி அதுக்கப்புறம் கூட வேறு ஏதாவது மேல் கூட நம்ம ப்ரீட் பண்ணி ப்ரைஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம எடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் அஃபிஷியலாக பிஸி ஆகிட்டனால வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்மே நம்மளால் ப்ரீடாக பண்ண முடியல. ப்ரெசென்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா போலார் பேரட்ஸ் மட்டும்தான் நம்ம ப்ரீட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட வீடியோவும் நான் வரக்கூடிய நாட்கள் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதோட க்ரூமிங் அப்டேட்ஸும் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் வர மாதிரி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெய்லி பேசிஸ் கண்டிப்பாக நம்ம எந்த வகையில் இது வளருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.